அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரவு செலவு திட்டத்தினால் அரசு சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகள், உத்தேச இந்திய இலங்கை வர்த்தக உடன்படிக்கையினால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடர்பான எதிர்ப்புகளுக்கு நியாயமான பதில் அவசியம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எமது கோரிக்கைகளுக்கு எந்தளவு தீர்வு கிடைத்துள்ளது என்பதை காண வரவு செலவு திட்டம் சனிக்கிழமை வெளியாகும் வரை காத்திருக்குமாறு அவர் கூறினார். ஓரளவு நியாயமான பதில் கிடைத்துள்ளது. எனினும் அது தொடர்பில் 100% திருப்தி அடைய முடியாது. அரசாங்கம் இந்த மாற்றங்களை மேற்கொள்ளும் வரை நாம் 2 வாரங்கள் காத்திருப்போம். அதற்கிடையில் அரசாங்கம் தயார் என்றால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாம் கலந்து கொள்ள தயார். இணக்கப்பாடு ஏற்படாவிட்டால் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிறைவேற்றுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த உடன்படிக்கையை திட்டமிடுவதற்காக இன்று அரசாங்கத்தின் விசேட தூதுக்குழு ஒன்று இந்தியாவுக்கு செல்கிறது. அரசாங்கம் தகவல் தொழில்நுட்பம், கப்பல் திருத்தம் துறை ஆகியவற்றில் முதலில் இந்தியாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கும். எமது தொழில் சந்தை நிச்சயமாக ஆக்கிரமிக்கப்படும். எதிர்காலத்தில் ஏனைய துறைகளிலும் அது வியாபிக்கும். அடுத்தது, இந்தியாவில் உள்ள பணியாளர்களின் தரம் தொடர்பில் எவ்வித உறுதியும் இல்லை. இந்தியாவை இன்னமே ශ්‍රමිකයන්ගේ ප්‍රමිතිය පිළිබඳ කිසිම සහතිකයක්